ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் எலும்பு வச்சு ஒரு சிக்கன் கிரேவி நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். இது சாப்பாடிൻ്റെ കൂടെയും പൊറോട്ടയുടെ കൂടെയും ചപ്പാത്തിയുടെ കൂടെയും എല്ലാത്തിൻ്റെ കൂടെയും നല്ല കോമ്പിനേഷൻ ആവുற மாதிரி தான் இது தயார் பண்ணியிருக்கிறது. நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் கிரேவியிலும் அதிகம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எலும்பு கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 1 கிலோ சிக்கன் எலும்பு நான் எடுத்திருக்கிறேன். சிக்கன் வாங்கும்போது ஃப்ரை பண்ணுறதுக்காக அதனோட பீஸு மட்டும் மாற்றியதுக்கப்புறமா இந்த மாதிரி எலும்பு பீஸில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக வரமிளகாத்தூள் இவ்வளோவும் போட்டு இதே மாதிரி மாரினேட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஆக்கி ஃப்ரீசரில் நான் வச்சிடும். இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி மசாலையெல்லாம் போட்டு தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். எல்லாமே வச்சுருந்தா நம்ம குழம்பு பண்ணும்போது டேஸ்ட்டு வராது. இப்படி வச்சதுக்கப்புறமா நமக்கு தேவை இருக்கும்போது எடுத்து கிரேவி பண்ணலாம். இப்போ நமக்கு இது எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அதுக்காக ஒரு மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு கொஞ்சமாக தேங்காய் சின்ன பீஸாயிட்டு கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகும். நல்லா ஃப்ரை ஆகும்போது ப்ரௌன் கலர் ஆகும். அதிலேக்கு 1 கப்பு சின்ன வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணி இது போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு இந்த கிரேவி செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை இதிலேக்கு சேர்த்திருக்கு. தேவையான உப்பு நமக்கு போடலாம். உப்பு போடும்போது நம்ம வெங்காயம் சீக்கிரம் வணங்கி வரும். இதே மாதிரி நல்ல கலர் விட்டுக்கோங்க. மண்சட்டி நல்ல சூடாயதுனால சீக்கிரம் வணங்கும். இதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலைன்னா சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி கூட போடலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நைஸாയിട്ട് கட் பண்ணியது அதிலேக்கு போட்டிருக்கு. இதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி மண்சட்டி ஆயதுனால சீக்கிரம் இது வணங்கி வரும். இனி ஒரு தக்காளி சின்னதாய் கட் பண்ணியதும் போட்டு நமக்கு வணக்கி எடுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளியும் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் எல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இனி இது கொஞ்ச நேரம் நமக்கு மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீஞ்சு போகாமல் பார்க்கணும். இனி மூடி திறந்து நல்லா கலரி விட்டு வணக்கி எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா வணங்கும்போது தான் நம்ம கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இவ்வளவும் நான் போட்டிருக்கு. நம்ம இதிலேக்கு சிக்கன் மசாலா தூள் ஒன்றும் போடுறதில்ல. நான் எந்த குழம்பிலும் இதே மாதிரி கடையில் வாங்குகிற மசாலா ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல. அது நல்லா வணக்கியதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் சிக்கனிலும் நம்ம கொஞ்சம் வரமிளகாத்தூள் சேர்த்திருந்தது, அதே மாதிரி மஞ்சள் தூளும் சேர்த்திருந்தது, உப்பும் சேர்த்திருந்தது. அதனால் நம்ம வெங்காயம் எல்லாம் வணக்கும்போது உப்பெல்லாம் பார்த்து தான் சேர்க்கணும். இது நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நேரம் வணக்கி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம மசாலையெல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கணும். இப்போது இதில் தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கு. நம்ம இதே மாதிரி வணக்கும்போது சிக்கனில் இருந்து தண்ணி கொஞ்சமாக வெளியில் வந்துகிட்டே இருக்கும். இதிலேக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை நமக்கு சேர்க்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த கிரேவியில் அதிகமாக கறிவேப்பிலை சேர்த்திருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் நமக்கு இதே மாதிரி மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் நமக்கு மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா மூடி திறந்து நமக்கு இது நல்லா கலரி விடலாம். பாருங்கள், நம்ம சிக்கனிலேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியிலேக்கு வந்துட்டே இருக்குது.
இந்த டைமில் ஸ்டவ் வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா இதே மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கணும். நம்ம சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது தான் 20-25 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் வேகிறது. இனியும் வந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நான் கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கு பாருங்கள். இந்த தண்ணி ஊற்றி நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நமக்கு வேக வைக்கலாம். இடையிலெல்லாம் மூடி திறந்து கலர் விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனில் நின்று தண்ணி எல்லாம் வெளியில் வருது. சிக்கன் பாதி வெந்துருச்சு. மறுபடியும் நமக்கு மூடி வைக்கலாம். இந்த மாதிரி 20 நிமிஷம் இடையில மூடி திறந்து கலர் விட்டுட்டே இருந்து நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் எலும்பு கிரேவி ரெடி ஆகிருக்கு. இதனோட கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் இதிலேக்கு சின்னதாக நறுக்கியது போட்டு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மண்சட்டியில் இந்த எலும்பு கிரேவி செஞ்சதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மண்சட்டியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் குச்சி கிழங்க வேக வச்சதுன்ற கூட தான் சாப்பிட போகிறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தின் கூடயும் இது நல்ல காம்பினேஷன் தான். இப்போ வந்து நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் எலும்பு கிரேவி ரெடி ஆகிருக்கு. இனி ஒரு தட்டிலேக்கு நான் குச்சிக்கிழங்கு வேக வச்சதை எடுத்திருக்கு. இது வந்து எப்படி செய்யணும்னு நான் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். அதிலேக்கு வந்து நம்ம சிக்கன் கிரேவி ஊற்றலாம். இது வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் தான். கேரளாவில் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தால் நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னோடய சேனலில் உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய கேரளா ரெசிபீஸு நான் போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோயும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.